திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். கஞ்சாவை பத்தி ஒரு பயங்கரமான விளக்கம். அதை பார்த்து இரவோட இரவா இவங்களுக்கு எல்லாருக்குமே வைத்த கலக்கிருக்கும். மதுவுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் நடைபெற மேற்கொள்றதுக்கு வெக்கமா இல்லையா? புள்ளிங்க தொல்லையால தமிழகம் என்ன ஒரு கொடுமை அனுபவிக்க தெரியுமா? புள்ளிங்க எல்லாரும் என்ன சத்து மாத்திரை சாப்பிட்டா பேசுறானுங்க? எல்லாருமே இவங்க விக்கிற கஞ்சாவத்தை தானே பேசுறாங்க. மாசுக்கு என்னங்க வேலை? கஞ்சா விக்கிதா விக்கலையான்னு மாசுக்கு எப்படி தெரியும்? அவர் அந்த இலாக்கால இருக்கலாம். அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில ஒரு நல்லதொரு பணியை செய்ய முடியல. நல்லதொரு செவ்வன மக்களுக்கு மருத்துவத்தை கொடுக்க துப்பில்ல. எவ்வளவு தூரம் கோபாலபுரம் குடும்பத்துக்கு சிஞ்சா அடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் சப்பக்கட்டு கட்ட முடியுமோ அந்த வேலையை மட்டும் தான் அமைச்சர்கள் தன்னோட கடமை தவறாம கண்ணியம் தவறாம கட்டுப்பாடோட செய்யறாங்க. துரை வைகோ அவர்களுக்கும் ஒரு அறிவாலய சீட் வேணும். அதுக்கு எந்த எல்லைக்கும் போவார் வைகோ அவர்கள். ஒரு சீட்டுக்காக கொத்தடிமை அறிவாலய வாசல போய் உட்கார்ந்து இருக்காரு. மட்டும் உட்கார்ந்தது இல்லாம தன்னோட மகளையும் உட்கார வச்சிருக்காரு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு ஒரு டாஸ்மாக், நாங்க போதைப் பொருள் இருக்க மாட்டோம், கஞ்சா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய் பிரச்சாரத்துக்கான முன்னெடுப்பு தான் இது. போதைப் பொருளை விற்கிறது திமுக அரசு, ஆனா போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு போராடுறது அவங்களோட கூட்டணி அரசு. இதெல்லாம் கேளிக்கையா இல்லையா? எங்க பார்த்தாலும் செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லா இடத்துலயும் பெண்கள் சாரசாரியா போராட்டத்தில் ஈடுபட்டு 6 நாட்கள் 5 நாட்கள் எல்லாம் ரோட்ல படுத்திருக்காங்க. இவங்க எப்பயுமே பொய்ய மட்டுமே சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு வாங்கின திருட்டு திராவிடம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது போதைப் பொருளுக்கு எதிராக தான் நடைபெறமே தொடங்கி இருக்கு. முதல்வரும் கலந்து கொண்டு ஒரு மாநிலத்துல போதைப் பொருள்ன்றது துறைமுகம் வழியா வந்துட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு ஒன்றிய அரசு எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள், எங்களோட முன்னாள் மாநில தலைவர், எங்களோட சகோதரர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். கஞ்சாவை பத்தி ஒரு பயங்கரமான விளக்கம். அதை பார்த்தோன்னே நைட்டோட இரவோட இரவா இவங்களுக்கு எல்லாருக்குமே வைத்த கலக்கிருக்கும், சீதை பேதி ஆயிருக்கும். ஏன்னா இவ்வளவு தெளிவா ஒரு மனுஷன் கஞ்சாவை விலைக்கு சொல்ல முடியுமா? தமிழக அரசால போதைப் பொருட்கள் எவ்வளவு தூரம் புழங்கப்படுது, எவ்வளவு தூரம் மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்து சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு கோஷம். என்ன பண்ணணும்? இவங்களுக்கு அறிவு சார்ந்து எதுவும் பேச தெரியாது. அப்ப 4 பேர்த்த கூப்பிட்டு நடைபயணம். மதுவுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் நடைபயணம் மேற்கொள்றதுக்கு வெக்கமா இல்லையா? இவங்களா போகலாமாங்க? மதுவும் இவங்களாலதான் நடக்குது. போதைப் பொருள் புள்ளிங்க தொல்லையால தமிழகம் என்ன ஒரு கொடுமை அனுபவிக்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் புள்ளிங்க எல்லாரும் என்ன சத்து மாத்திரை சாப்பிட்டா பேசுறானுங்க? எல்லாருமே இவங்க விக்கிற கஞ்சாவத்தை தானே பேசுறாங்க. கஞ்சாவை சாப்பிட்டுட்டு பேசுற அவங்கள ஒரு அடக்கி கஞ்சா விற்பனை மது சந்தையில இல்ல அப்படின்னு மாசுக்கு என்னங்க வேலை? கஞ்சா விக்கிதா விக்கலையான்னு மாசுக்கு எப்படி தெரியும்? அவர் அந்த இலாக்கால இருக்கலாம். அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில ஒரு நல்லதொரு பணியை செய்ய முடியல. நல்லதொரு செவ்வன மக்களுக்கு மருத்துவத்தை கொடுக்க துப்பில்ல. மருத்துவமனைகள் தூரம், எல்லா இடங்களையும் எலிகள் தொல்லை அதிகமா இருக்கு. அந்த எலிகளை கட்டுப்படுத்தி மருத்துவமனைக்கு எதுக்கு வர்றோம்? நம்ம நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அதை ஆத்திக்கிறதுக்கும் நம்ம அந்த வியாதியில இருந்து வெளிப்படுறதுக்கும் தான் மருத்துவமனைக்கு வரோம். ஆனா அங்க உள்ள போய் மேற்கொண்டு இன்னும் அதிகமாகவே மேற்கொண்டு நம்ம வியாதியை வாங்கிட்டு வர மாதிரி எலிகளின் தொல்லை. எலியும் சாப்பிட்டு நாமளும் சாப்பிட்டு எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம். இதெல்லாம் பார்க்க மாசுக்கு துப்பு இல்ல. ஆனா நாங்க எவ்வளவு தூரம் கோபாலபுரம் குடும்பத்துக்கு சிஞ்சா அடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் சப்பக்கட்டு கட்ட முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் அமைச்சர்கள் தன்னோட கடமை தவறாம கண்ணியம் தவறாம கட்டுப்பாடோட செய்யறாங்க. வேற மத்தவங்க இலாக்காவையோ துறையோ யாரும் கவனிக்க துப்பு கிடையாது. கஞ்சாவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பேரு நடத்துறதா எவ்வளவு ஒரு அசிங்கம். துரை வைகோ அவர்களுக்கும் ஒரு அறிவாலய சீட்டு வேணும். அதுக்கு எந்த எல்லைக்கும் போவார் வைகோ அவர்கள். அவரோட அறிவியல் புள்ளமை, அரசு எவ்வளவு ஒரு அரசு சார்ந்த அறிவு, இது எல்லாத்தையும் வீணடிச்சு ஒரு சீட்டுக்காக கொத்தடிமை அறிவாலய வாசல போய் உட்கார்ந்து இருக்காரு. தான் மட்டும் உட்கார்ந்தது இல்லாம தன்னோட மகளையும் உட்கார வச்சிருக்காரு பாருங்க. அது மிகப்பெரிய கொடுமை. இந்த மாதிரி துரை வைகோ இவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு சப்பக்கட்டு கட்டினாலும், எவ்வளவுதான் தூக்கி பிடிச்சாலும் திமுகல ஒரு பொறுப்புக்கு வர முடியாது. துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்துருவாங்களா இவங்களுக்கு? இவங்க கோபாலபுரம் குடும்பத்துல இருந்து ஒரு முக்கிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு புரிதல் இல்ல. ஏதோ நாமளும் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சு அழைக்கிறோம், கோபாலபுரம் குடும்பத்தை கட்டுமர குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும்னு செய்யற கேளிக்கை கூத்துதான் இதெல்லாம் பாக்குறேன். திமுக நிர்வாகி தான் இங்க இருந்து வெளிநாடுக்கு போதைப் பொருள் எல்லாம் கடத்திட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் வந்தப்ப கூட அமைதி காத்தவங்க இப்ப என்ன போதைப் பொருள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடைபயணத்தை மேற்கொள்ள என்ன காரணம்? தேர்தல் வந்துருச்சுல. தேர்தல் வந்துட்டா மக்கள் கிட்ட என்ன சொல்லலாம், எதை கொண்டு போறது? தேர்தல் முதல் 521 வாக்குறுதிகள் முதல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு ஒரு டாஸ்மாக். இப்ப நாங்க போதைப் பொருள் இருக்க மாட்டோம், கஞ்சா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய் பிரச்சாரத்துக்கான முன்னெடுப்பு தான் இது. வேற எதுவும் தெரியல. இவங்க எப்பயுமே அரசியல
எப்பயுமே உள்ளதை உள்ளபடி சொல்லவே மாட்டாங்க. பொய் புரட்டுகளை மட்டுமே சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்து ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்கு தான் இந்த அரசு இருக்குமே தவிர திமுக அரசின் முக்கியமான உருட்டுகளில் முதல் உருட்டாக இது பார்க்கப்படுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக திருமாவளவன் அவர் வந்துட்டு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாரு. மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடத்தியிருந்தாரு. இது வரைக்கும் மதுக்கடைகள் குறைச்சது போல எந்த ஒரு எண்ணிக்கையுமே வெளியில வரல. அன்னைக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க பிசிக தலைவர் திருமாவளவன். இன்னைக்கு வைகோ அவர்கள் தொடங்கி இருக்காரு. இதெல்லாம் தேர்தலுக்காக போடக்கூடிய நாடகமா மேடம்? இது நிச்சயமாக தேர்தல் நாடகம் தான். சுத்தி இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க எதுவும் செஞ்சிட போறது இல்ல. மிஞ்சி போனா 1 சீட் 2 சீட் வாங்குறதுக்கு அவங்க ஏதாவது ஒண்ணும் கட்டாயம் செஞ்சாகணும். அப்ப என்ன அஸ்திரத்தை கையில எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கஞ்சா பழக்கத்தை நான் ஒழிக்கிறேன், மது விலக்குக்கு எதிராக நீ போராடு இப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய வெக்கக்கேடு என்னன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய தனது தாய் கட்சி, அதாவது தனது கூட்டணி கட்சி தர்மங்கள் எல்லாம் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தாய் கட்சிக்கு என்ன வேலை செய்தோ அதுக்கு எதிரான வேலையை இந்த கட்சிகள் அனைத்துமே செய்யுது. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. இவங்க போதைப் பொருளை விற்கிறது திமுக அரசு, ஆனா போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு போராடுறது அவங்களோட கூட்டணி அரசு. இதெல்லாம் கேளிக்கையா இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறதுக்காக தமிழக மக்கள் என்ன உங்கள் பார்வைக்கு முட்டாள தெரியுறாங்களா? எங்களுக்கு புரிதல் கிடையாதா? உங்களோட கேலி கூத்துகளையும் நாடகங்களையும் கபல நாடகங்களையும் நாங்க நல்லாவே புரிஞ்சுக்குவோம். கூட்டணி கட்சிகளை நாங்க பிள்ளையும் கிள்ளுவோம் தொட்டிலையும் ஆட்டுவோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை கொண்டு இது தேர்தல் நாடகமாக கையாளப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லி கனிமொழி மகளிர் மாநாட்டுல பேசியிருக்காங்க. உங்க கருத்து என்ன மேடம்? அக்கா கனிமொழி அவர்கள் சென்ற ஆண்டு 521 வாக்குறுதிகள் வந்தவங்க. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி அண்ணன் என்ன சொல்லிருக்காருன்னா, அக்கா தான் அழகா பொருட்டு போய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து உருட்டி அழகா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்றக்காக இந்த தடவை 3வது, அதாவது இந்த 5 பேர் கொண்ட 5 குழுல முதல் ஆளா கனிமொழி அவர்களே கொடுத்திருக்காங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கை அதுல அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, தேர்தல் அறிக்கை பைபிள் போன்று சுத்தமான. பைபிளை ஏங்க கேவலப்படுத்துறீங்க? பைபிள் ஒரு புனிதமான கிறிஸ்தவர்கள் நூல். அதுல நீங்க சொல்ற பொய்க்கு அதை சாட்சியா வைக்கிறீங்களே, உண்மையிலே அந்த கர்த்தர் தான் உங்களை கேட்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த கொடுமையெல்லாம். நீங்க பைபிள் போன்றது அப்படின்னு அவ்வளவு புனிதமான வாக்குறுதியை நீங்க கொடுத்திருக்கீங்க. கொடுத்த வாக்குறுதியை பூரா சத்தியமாக நிறைவேற்றிருக்கீங்களா? நீங்க எல்லாம் எதுக்குதான் இப்படி பேசுறீங்கன்னு தெரியல. இதை காட்டி இன்னொரு விஷயம், அக்கா கனிமொழி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் கிடையாது, கொல்லும் தமிழ் பெண்கள். எல்லா தமிழ் பெண்களையும் கொண்டுகிட்டு இருக்கீங்க, உயிரோட கொண்டுகிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இலவச பேருந்துன்னு மக்களோட பெண்களோட மரியாதையை குறைச்சிட்டீங்க. 1000 ரூபாய்ன்னு சொல்லி தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் சொல்லி மகளிரை வேறு பிரிச்சு அவளை அசிங்கப்படுத்திட்டீங்க. எவ்வளவுலாம் தமிழக மக்களை செய்ய முடியும், பெண்களை குறிப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டீங்க. திருப்பூர் பனியன் கம்பெனில வேலை பார்க்கிற வட மாநில பெண்களை அழைத்து கொண்டு 200 ரூபாய்க்கும் ஒரு பொட்டலம் பிரியாணிக்கும் நீங்க ஸ்நாக்ஸ் வச்சிருந்தீங்க பாத்தீங்கன்னா பையில, அந்த பை 350 ரூபாய் பெருமானம் கொண்ட ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனிகள் அதெல்லாம் கொடுத்து ஏமாத்தி அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னே அந்த பெண்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தமிழ் புரியாது, தமிழ் தெரியாது, எதற்காக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியாது. இவங்களை வச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு கொஞ்சம் கூட நாக்கூச்சமே என்ன சொல்றாங்கன்னா, வெல்லும் தமிழ் பெண்கள். எங்க பார்த்தாலும் கருப்பு சிவப்பு மயமா இருக்கிறது. நீங்க 1 லட்சம் ஆடைகளை தச்சு எல்லாருக்கும் சோளக்காட்டு பொம்மை மாதிரி கோர்த்து விட்டுட்டு உள்ள கூட்டிட்டு வந்தா யாருக்கு என்ன தெரியும்? எல்லாமே வெளியே ஒரு கபட நாடகம். மக்களை ஏமாற்றுறீங்க, ஆனா ஏமாற போறது நீங்க தானே. தெரியலை திருமதி கனிமொழி அவர்களே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க கபட நாடகத்தை பெண்கள், நாங்கள் தமிழக பெண்கள் முக்கியமாக நாங்க அனைவருமே சேர்ந்து இந்த தடவை உங்களை வாக்குகள்ல புறக்கணிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோமே தவிர நீங்க ஒரு நாளும் வெல்ல முடியாது. நீங்கள் எங்களை கொள்வீர்கள், வாக்கு உங்களை கொள்ளும். தமிழக காங்கிரஸ் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, அழிவின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தத்துடன் ஜோதிமணி எம்பி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம், என்ன நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல்? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அக்கா விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவிற்கு ரொம்ப அழகா வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் 2 ஆண்டுகள்ல ஜோதிமணி அப்படி போட்டு படுத்த போறாங்க, பாடாய் படுத்தி அவங்களை ஒரு பம்பரமா ஆக்கிடுவாங்க அப்படின்னு. பெண்களுக்கு நல்ல சுயமரியாதைன்றாங்க, நாங்க ஈர வெங்காயத்தை பிடிச்சி பெரியார பிடிச்சி தொங்குறோன்றாங்க, பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு பெட்டகம் திமுக அரசு கூட்டணி கட்சி தான் கொடுக்க முடியுன்றாங்க. கேடுகட்டும். ஒரு நல்ல ஒரு பெண்மணி நம்ம தமிழகத்துல இருந்து போயிருக்காங்க, அவங்கள கூட சுயோஜிதமா அவங்கள அரசியல் பண்ண முடியல. செல்வ பெருந்தகை 5 லட்சம் அமாவாசையா இருந்தாலும் மாநில தலைவரா இருந்துட்டு எவ்வளவு அக்கா ஜோதிமணியை வஞ்சிக்க முடியுமோ அவளை வஞ்சிச்சு அவளை புலம்ப விட்டுருக்காரு.
கூட்டணி கட்சிக்குள்ள வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை வீதி வரைக்கும் வந்துட்டா வேடிக்கை பார்க்கதாங்க செய்வோம். அக்கா ஜோதிமணியோ ஒரு பெண்ணா நாங்க குரல் கொடுக்கிறோம். நீங்க எவ்வளவு பாடுபடுத்தலாம் அக்கா. இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்றது, தயவு செய்து உங்களோட அறிவுக்கும் ஆளுமைக்கும் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவே கூடாது. அது உங்களுக்கான இடம் கிடையாது. செல்வ பிறந்தைகள் போல 5 கட்சி அமாவாசைகள் வாழக்கூடிய இடம். நீங்க நல்லா அக்கா விஜயதாரணி போல கிளம்பி வந்துருங்க. பிஜேபி உங்களை சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்கும். அங்க உங்களுக்கு தேவையில்லை. அவங்களை மதிக்க தெரியாது, மாண்பு தெரியாது. கூட்டணி கட்சி தர்மத்திற்கு என்ன ஒரு கோட்பாடுன்னு உங்களுக்கு புரியாது. ராகுலோட சேர்ந்துட்டு இவங்க எல்லாருமே நேரு குடும்பத்திற்கு நல்லது கட்ட தெரியாது, கலைஞர் குடும்பத்துக்கு கட்டுமரத்திற்கும் ஒண்ணும் தெரியாது. இவங்களோட நீங்க போராட வேண்டான்னு நான் உண்மையில அதை பார்த்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஜோதிமணி அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் பேசக்கூடிய வாய்ப்பும் காணொலி வாயிலாக வந்திருக்கு. கண்டிப்பா சொல்றேன், நீங்க பிஜேபிக்கு வந்துருங்க. இதுதான் உங்களுக்கான களம். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து ஒரு பிளவு அப்படின்னா எப்படி எதை குறிக்க மேடம்? ஏற்கனவே வந்துட்டு காங்கிரஸ் வந்து தேஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தையை தாண்டி காங்கிரஸ் வந்து முத்து பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாஜக வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது அது இப்ப நிரூபணம் ஆகி இருக்கிறதா ஒவ்வொரு மாநிலத்திலுமே? 60 ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னாடி காங்கிரஸ் அழிந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒண்ணு இப்ப யார் ஒரு ஏகோபித்த தலைமைத்துவம், யாரோட தலைமையில இது நல்லா சிறப்பா நடக்கும் பாருங்க. அங்க மூடல் கூடம் போல யாருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான தெளிவு கிடையாது. மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆயிட்டா அதுவும் ஊத்தி மூடிடும். காங்கிரஸ் ஒரு செத்து போன கட்சி. அது ஒண்ணு இப்ப தேசிய நீரோட்டத்தை பாஜக போல மில் விட்டோ துளிர் விட்டோ அலங்கரிக்கல. அதனால கூட்டணி கட்சியில அது மேல ஏறி சவால் செய்யக்கூடிய திமுக அரசும் இங்க எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்க்க முடியுமோ தமிழகத்துல அதையும் பண்ணிருக்காங்க. அவங்களாலையும் அவங்க மேல ஏற முடியாது. மண் குதிரையை இறங்கி நம்பி ஆற்றில் இறங்கிய கதைதான் காங்கிரஸை நம்பி திமுக தேர்தல் களத்துல இறங்க போகுது. படு தோல்வியை சந்திக்க போகுது. எல்லா தமிழக மக்களும் இந்துத்துவாவிற்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது இந்துத்துவா மட்டும் தூக்கி பிடிக்கா சொல்ல, இந்துக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய உங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு நாங்க திரும்பவும் நாங்க சொல்றோம். நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம், நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போன்ற மாதிரி இந்துக்களை குத்துனா நாங்க என்ன செய்வோம்? பண்புல போல நாங்களும் துல்லியல் தான் செய்வோம். அப்படிதான் இதை நான் பாக்குறேன். உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழகம் தான் திமுக அரசாங்கம் தான் அதிகமா கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் பதிவிட்டு இருந்தாரு. அதற்கு வந்து திமுக தரப்பை தாண்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளே ஒரு எதிர்ப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே, என்ன காரணம் மேடம்? ஆமா சார், யாராரு திருடுனாலும் கட்சிக்குள்ள வெளியே சொன்னா எல்லாரும் திமிரதானே செய்வாங்க. அவங்களுக்கு வேதனை உண்டாகத்தானே செய்யும். கடனை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா தலையே சுத்துற அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிகளை நெருக்கி வந்துருச்சு நம்மளோட கடன். இப்ப கிட்டத்தட்ட அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு தமிழகத்துல வெறும் 3 லட்சம் கோடிகள் தான் நம்மளோட இபிஎஸ் ஐயா அவர்கள் அதிமுக கட்சி காலத்துல இருந்துச்சு. இப்ப 10 லட்சம் கோடியை நெருக்கி தாண்டி போயிட்டு இருக்கு. எந்த செயல் திட்டத்தையுமே மக்களுக்கு சரிவர செய்யாமலே இவ்வளவு பெரிய கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணாங்கன்னா உட்கட்சிகள் அது கட்டாயம் கொந்தளிக்க தானே செய்வாங்க. விஷயம் வெளிப்பட்டுட்டா அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க பதிலளிக்கிறது புரியுது. ஆனா தமிழக மக்கள் நாம தான், தமிழக மக்களாகிய நாம ரொம்ப விழிப்புணர்வோட இவ்வளவு கடனும் சுமையும் நம் தலையில் விழுந்ததா, நமக்கு இவங்க நல்லதொரு ஆட்சியையும் கொடுக்கல, நல்லதொரு பங்களிப்பையும் கொடுக்கல, எதுவுமே செய்யாம இருந்துச்சு. ஆனா இத்தனை லட்சம் கோடிகளை கடனா வச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இவர்கள் ஆட்சிகள் நீடித்தா இன்னும் நம்ம எத்தனை லட்சம் கோடிக்கு தள்ளப்படுவோம். நமது சிறு இலங்கை போல நமது தமிழகமும் மாறிவிடும்ன்ற ஒரு நற்சிந்தனை நமக்கு இருந்தா மட்டும்தான் வாக்களிக்கும் போது சமயோஜிதமா யோசிச்சு பயம் பத்திரத்தோட நம்ம வாழ்க்கை இது நம்மளோட வாழ்வியல் முறையை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல் அப்படின்னு நம்ம யோசித்து வாங்குகிற 200க்கும் 500க்கும் இவர்கள் பாம்புக்கு மகடி போல ஊதி இவங்க நம்ம இசைய வச்சிருவாங்க. தமிழக மக்கள் அவங்க எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு தெளிவாக சிறு இலங்கையாக தமிழகம் மாறக்கூடாது என்றால் தெளிவாக யோசித்து திமுகவை புறக்கணித்து வாக்களித்து நம்ம நல்லதொரு ஆட்சியை கொடுத்தா மட்டும்தான் தமிழகம் தலை தோங்கும். தை பொங்கலுக்காக தமிழக அரசு அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல அந்த பரிசு தொகைன்றது இல்லாம இருக்கேன், ரொக்க பணம்ன்றது என்ன காரணம்? கடந்த ஆட்சியில இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் முன் வந்து பேசினாரு. யார் உங்க அப்பா வீட்டு பணம் எல்லாம் கேள்வி எல்லாம் எழுப்பி இருந்தாரு. ஆனா இந்த ஆட்சியில எதுவுமே இல்லாம இருக்கேன் மேம். இந்த வட்ட ஆட்சியில அவங்க அப்பா வீட்டு பணம் தான் சார், கோபாலபுரம் குடும்பத்தோட பணம் தான். அதனால 5000 ரூபாய் கொடுக்க முடியாது. எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க வாய்க்கு என்ன வந்துச்சோ துண்டுச்சீட்டு தானே எழுதி கொடுக்குறவங்க எழுதி கொடுத்தா வாசிச்சு விட வாசிட்டு போகணும். தப்பா வாசிச்சா கூட துண்டுச்சீட்டுல என்ன இருக்கோ துண்டுச்சீட்டுல தான் வெளியே பிரதிபலிச்சிடணும். அப்படிதான். அப்படி பார்க்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிட்டே சொல்லிட்டு இன்னைக்கு எதுவுமே கொடுக்கல. 5000 ரூபாய் கொடுக்கணும். அவங்க தர்ற வேஷ்டியும் சேலையும் கட்டிக்கொண்டு சட்டசபைக்கு ராசாவோ அக்கா கனிமொழி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ கட்டிட்டு வருவாங்களா? அந்த சேலையும் வேட்டியும் எவ்வளவு கீழ்த்தரமான மகா மட்டமான ஒரு துணியை கொடுக்க முடியுமோ. பருத்தி நம்ம இலவச வேஷ்டி சேலை எதுக்காக உருவாச்சு? பருத்தி நெய்த நம்மளோட விவசாயிகள்கிட்ட பருத்தியை வாங்கி அந்த சேலை விளைவித்து நம்ம நெசவாளர்களுக்கும் வேலை கொடுக்கணும், பருத்தி விளைவிச்ச விவசாயிகளுக்கும் வேலை கொடுக்கணும், மக்களுக்கும் நல்லதொரு
சந்தோஷத்தை கொடுக்கணும், இந்த பொங்கல் விழா சிறப்பா இருக்கணும்னு ஒரு மைய கருத்துல கொண்டுதான் இவ்வளவு நல்ல காரியங்களை நம்ம தொடங்கணும். ஆனா அது இப்ப எங்க போய் நின்றுக்கு தெரியுமா? அதுலயும் ஊழல். வெள்ளத்துல அந்த உருகி போன வெள்ளத்துல தவளை இருக்கு. எப்படி ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன். அந்த வெள்ளம் அதுல பாம்பு இருக்கும், கரப்பா இருக்கும், பூச்சி இருக்கும், தவளை இருக்கும். ஆனாலும் அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு நமக்கு என்ன தலையெழுத்து? நீங்க உங்க வீட்டுல அப்படி ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா? அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களோ, அம்மையார் கனிமொழி அவர்களோ, இல்ல மத்த அமைச்சர்கள் பெருமக்களோ இப்படிதான் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் ராஜபோக வாழ்க்கை வாழணும். உங்களுக்கு வாக்களிச்சுட்டு ஒரு பாவம் அறியாத தமிழக மக்கள் மட்டும் இப்படி கேடுகட்ட கேவலமான பொருட்களை சாப்பிட்டு நாங்க மட்டும் எங்களை வஞ்சிச்சுக்கணும். என்ன அவசியம் இருக்கு? இலவசம் என்கிற போர்வையில முதலாக திமுக அரசு என்னைக்கு நம் மு க அழகிரி அவர்கள் திருமங்கலத்துல சில்வர் குடம் கொடுத்தாரோ அன்னைக்கு இருந்து இன்று வரை கோபாலபுரம் குடும்பத்தாலதான் இந்த இலவசம் என்கிற போர்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் எதுக்குமே சுத்தப்பட மாட்டாங்க, யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க. வாக்களிச்ச மக்களுக்கா இருக்கட்டும், நமக்கு வாக்களிச்சு உண்மையா செஞ்ச ஒரு மத்திய அரசுக்கா இருக்கட்டும், எதுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் போய் பிரட்ட சொல்லிக்கிட்டு இப்படி தமிழக மக்கள் இந்த இன்னும் 100 நாட்கள் அவங்களோட வாழ்க்கை எண்ணக்கூடிய வாழ்நாள் இறுதிக்கு வந்துட்டாங்க. அவங்க அனுப்ப வேண்டிய சூழல் வந்துருச்சு. பொங்கல் பரிசுன்றது தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்தக்கூடிய கபட நாடகம், மடைமாற்றம், திசை திருப்பும் நோக்கம். எங்க பார்த்தாலும் செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லா இடத்துலயும் பெண்கள் சாரசாரியா போராட்டத்தில் ஈடுபட்டு 6 நாட்கள் 5 நாட்கள் எல்லாம் ரோட்ல படுத்திருக்காங்க. இதை மடமாற்றம் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும் தான் பொங்கல் பரிசு தொகுப்பு வெளியிட்டாங்களே தவிர இவங்க பொங்கல் பரிசு உண்மையா கொடுக்கல. இன்னும் 10-20 நாட்கள் கழித்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தகுதியுள்ள குடும்பத்துக்கு தான் பெண் பொங்கல் பரிசு அப்படின்னு. 1000 ரூபாய்க்கு எப்படி தகுதியில மகளிருக்கு வேணும்னு சொன்ன மாதிரி இதுவும் 1000 ரூபாய் உள்ள நல்ல குடும்பத்துக்கு மட்டும் தான் நாங்க பொங்கல் பரிசு தருவோம்னு சொல்லுவாங்க. ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவங்க எப்பயுமே பொய்ய மட்டுமே சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு வாங்கின திருட்டு திராவிடம்.